பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த வருஷ கடைசியில் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. அவர் அருமை இரட்சகராக இருக்கார். உங்களை ரட்சிக்கிறதுக்காகவே இந்த 2024 முழுவதும் பாடு, உபத்திரவம், சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், பாரம் எல்லா இக்கட்டு எண்ணுகளையும் தாண்டி கடந்து வர பண்ணியிருக்கார். 2025 ஆண்டுக்குள்ளே கால் வைக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் மிகுதியான இரக்கம்ப்பா, என்னுடைய முரட்டு இருதயத்தில் நான் வச்சிருந்த முரட்டுத்தனமான மூர்க்கமான எண்ணங்களில் உங்கள் கருணை, உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் என் முரட்டுத்தனத்தை சொல்லி சொல்லியாக உடைச்சிட்டுப்பா, சுக்கு நூறாக உடைச்சிட்டு ராஜா. இந்த 2024 கண்மணி போல பாதுகாத்து 25க்குள்ளே பிரவேசிக்க வைக்க போகிறீங்க. கண்ணுக்கு ஒளியும் காலுக்கு தீபமாக இதுவரையும் பாதுகாத்து நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்தீங்கப்பா. அந்த தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், அடிமைகள், இந்த பாவிகளுக்கு கிடைச்சிருக்குப்பா. எந்த விதமான பொல்லாத கிரியைகள் ஆட்கொள்ளாதபடி உங்கள் தயவு பிள்ளைகளை தாங்குச்சே, உங்கள் இரக்கம் தாங்குச்சே. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த வருஷ கடைசியில் கடன் பாரத்தில் கண்ணீரோடு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கையா. என் கடன் என்னை முக்குது, நான் வட்டிக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், நான் வட்டிக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். என் சம்பாத்தியம் என்னுடைய உணவுக்கோ என்னுடைய வாழ்வாதாரத்துக்கோ இல்லை. கண்ணீரோட கலங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களில் அர்ப்பணிக்க ராஜா. உங்கள் கண்ணீருக்கு, பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஒரு மீட்பு உண்டு. நீங்கள் மீட்பின் நாயகனாக இருந்து பிள்ளைகளை இரக்கத்தோடு அரவணைக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க, தொழிலை வாக்கிய பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம், வியாதிகளை விளக்கின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷ கடைசியில் உங்கள் மறைவுக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடிமை குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்க, விசேஷமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, தரந்தாழ்த்துற பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, முரட்டு இருதயமாக இருக்கியா? உன் இருதயம் ரொம்ப கடினமாக இருக்கா? நீ ஏன் உன் இருதயத்தை ரொம்ப கடினப்படுத்திக்கிட்டு இருக்க? லகுவானதாகவும் லேசானதாகவும் உன் இருதயம் இல்லையா? கர்த்தர் இதுவரையும் எல்லா காரியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் லகுவாகவும் லேசாகவும் செஞ்சு கொடுத்துருக்காரே. இவனுடைய இருதயம் முரட்டு ஆட்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அநேகர் பார்த்தீங்கன்னா இன்னும் வைராக்கியம், மூர்க்கம், கோபம் சக்கலத்தையும் வச்சுக்கிட்டு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலை, நான் பாரத்தில் இருக்கேன், கண்ணீரில் இருக்கேன், வியாதியில் இருக்கேன், நான் ஒரு பாவமும் செய்யலையே. நல்லா கேளுங்க, உங்களுக்காகவே ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரம் 12வது வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கான்? முரட்டு இருதயம் உள்ளவர்களே. இருதயத்தின் மேன்மை, இருதயத்துக்குள்ளே உள்ள கசப்பு, இருதயத்துக்குள்ளே உள்ள பாரம். ஏன் என்னை ஆசீர்வதிக்கலை? ஏன் என் வறுமைக்கு நீங்கள் காரணம் சொல்ல மாட்டேங்கிங்க? நான் ஏன் வறுமையில் இருக்கேன்? என்னுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் நல்லா இருக்காங்களே, நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தில் தான் இருக்கேன் பாஸ்டர், நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தில் தான் இருக்கேன் பாஸ்டர். என் வறுமை நீங்காதா? என்னோட இருக்கிறவங்க, என்னோட பணி செய்கிறவங்க, என் கூட வேலை பார்க்குற எல்லா பிள்ளைகளுமே நல்லா இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் முரட்டு இருதயம், உன் முரட்டுத்தனமான இருதயம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, உங்களுக்குள்ள நீதி இருக்காது. எனக்குள்ள அந்த நீதி இல்லை. ஏன்?
என் இருதயம் முரட்டாக இருந்துச்சு. என் இருதயம் ரொம்ப கரண்டு முரட்டாக இருந்துச்சு. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் நீதியை உண்டு பண்ண முடியல. என் நீதியை விசாரித்து எனக்கு சரி கட்டுனாதான் எனக்கு ஆசீர்வாதம். என் நீதி என் இருதயத்துக்குள்ளே இல்லை. நான் இப்போ என்ன பண்ணணும்? என் இருதயத்துக்குள்ளே நீதி வேணுமே. நான் நீதிக்கு என்ன பண்ணேன்? நீதி எங்கே போகணும்? நீதிக்கு எப்படி கிடைக்கும்? ஹல்லேலூயா. இருதயத்தை முதலாவது லகுவாக வைக்க முடியும். மன்னிக்கிற குணம் உங்களுக்கு உண்டா? மன்னிச்சு மறக்கிற குணம் உண்டா? நிறைய பேருக்கு மன்னிக்கிற குணமும் இல்லை, அதை மறக்கிற குணமும் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இப்போ மீட் பண்ணிக்கிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காரியத்தை பேசியிருக்காங்க. நீ என் நோட்டில் மார்க் பண்ணதால தான் நமக்குள்ளே இந்த சண்டை சச்சரவு எல்லாமே அப்படின்னு. அதனால தான் நான் உன்ட்ட 20 வருஷம் பேசலை. எவ்வளோ பெரிய ஒரு ஞாபகசக்தி பாருங்க. இது போலவே நிறைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை, வீணான காரியங்களை இருதயத்தில் வச்சுட்டு இன்னும் மூர்க்க குணத்தோட அவன் செஞ்சது, அவங்க எனக்கு இந்த காரியத்தை பண்ணாங்க. இயேசு சுவாமி இதே இதை உங்ககிட்ட கேட்காரு. நீ உன் இருதயத்தை இந்த அளவுக்கு கடினப்படுத்தி வச்சிருக்கியப்பா. ஏன் இருதயம் மட்டும் லகுவாக இருக்கணும்? உனக்கு திருப்பி மன்னிக்கணும், உன் வைராக்கியத்தை நான் கவனிக்கக்கூடாது, உனக்கு நான் விட்டு கொடுக்கணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கணும். நீ நினைக்கிறது எப்படி? உன் இருதயம் செம்மையாக இருக்கா? உன் இருதயத்துக்குள்ளே நீ மேன்மை பாராட்டாமல் இருந்திருக்கியா? உன் இருதயத்துக்குள்ளே நீ முரட்டாட்டம் இல்லாமல் இருந்திருக்கியா? உன் இருதயம் கடினப்படாமல் லகுவாக இருந்திருக்கா? பிறர் ஒரு வார்த்தை சொன்னால் உன்னால் சகிச்சு போக முடியுமா? இது என் உறவு, இது என் சொந்தம், இது என் அப்பா, இது என் அண்ணன், இவங்க சொன்னால் ஒன்றும் இல்லை, இது என் அந்நியம், இது எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன பேசுனா ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா. ப்ரெஸ்டீஜ், என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு நான் விட்டு கொடுத்து இன்றைக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வச்சுருந்தேன்னா என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, நீ எவ்வளோ மூர்க்கமாக இருந்திருக்க, எவ்வளோ கோவப்பட்டிருக்க, எவ்வளோ அகௌரவமாக இருந்திருக்க. நான் என் ப்ரெஸ்டீஜை உனக்கு எப்படிப்பா விட்டு கொடுக்க? நீ சாப்பிட்டியா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டுட்டியா? நீ நல்லா இருக்கிறியா? நல்ல உடையோடு இருக்கியா? சுகவாழ்வு உனக்கு இருக்கா? சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கொடுத்துருக்கேன். நான் ஏன்ப்பா உன்னை கேட்கணும்? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கேன், நான் ஏன்ப்பா சொல்லணும்? நான் மட்டும் உனக்கு ஏன்ப்பா லகுவாக மாறணும்? உன்னை போலவே நான் காட்சி அளிக்கணுமே. அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கலை, உன்னை நான் மறந்துட்டேன். உனக்கு பின்னால் உள்ள எல்லா சந்ததியுமே லகுவாக இருக்காங்க, கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க, இயல்பாக நடந்துக்கிறாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வாருன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கிற குணம் இருக்குது. உள்ளத்தின் ஆழத்தில் போய் பார்த்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த குறை இல்லை. அதனால் நான் அவங்கள ஆசீர்வதித்தேன். உன் இருதயம் ரொம்ப மோசமாக இருக்குது, அது ரொம்ப அழுக்காக இருக்குது, அது உள்ள நான் வாசம் பண்ண முடியல உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற முரட்டுத்தனம், நீ வெளியே பார்த்தா நல்ல சாயலாக இருக்க, உன் முகத்தை பார்த்தா நல்ல சாயலாக இருக்குது, ஆனால் உன் இருதயம் முரட்டாட்டமாக இருக்குது. என்னால் உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலையா? நீ என் பிள்ளைன்னு நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், ஆனால் என்னால் உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலை, உன்னை சுத்தம் செய்ய முடியலை. நானே உன் பரிகாரி, நானே உன் பரம வைத்தியர். நீ ஆபத்தில் அழப்போது ஐயோ நான் பக்கத்தில் நிற்கனேன்னு நான் உன்கிட்ட சொல்ல முடியல. நீ பிரச்சனைன்னு கண்ணீர் வடிக்கும்போது, என் ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு நீ கண்ணீர் வடிக்கும்போது, நீ வேதத்தை தியானிக்கும் போது, நீ ஜெபம் பண்ணும்போது, உன் உற்றார் உறவினர் பிறர்கிட்ட நீ என்னை குறித்து சாட்சி சொல்லும் போது கூட நான் என் பிள்ளைன்னு ஒன்று நினைக்க முடியலப்பா. நான் உன்னை மன்னிக்க முடியலை. ஏன்னா ஓன்ற அந்த மன்னிப்பு குணம் இல்லை. நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புப்பேன்னு நீங்கள் சொன்னீங்களே, என்னை தாங்கி ஏந்தி சுமக்க நீங்கள் வல்லவராக இருக்கீங்களாப்பான்னு சொல்லி நீ கேட்கும்போது கூட என் இருதயம் உனக்கு சரி கட்டுற காரியத்தை எதையுமே செய்ய முடியாத காரணம் உன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த முரட்டு குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முரட்டுத்தனத்தை விட்டுற முடியுமா?
நீ கல் மாதிரி வைராக்கியமாக இருக்கியே, அந்த காரியத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நீ கல் மாதிரி உள்ள குணத்தில் இருக்கியே, அவன் பேசினாதான் நான் பேசுவேன், அவன் எனக்கு இதை செஞ்சாதான் நான் செய்வேன், அவன் என்ன இதை பேசிட்டான் நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? வருஷ கடைசி பிள்ளைகளா, இந்த வருஷ கடைசியில் எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்க. ஐயா, என் இருதயம் லெகுவாயிரும்யா. நான் ஆராதனைக்குள்ள, அந்த புது வருஷ ஆராதனைக்குள்ளே வரும்போது, நான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, இனி இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன்ப்பா. என் இருதயம் முரட்டாக இருக்காது, என் இருதயத்துக்குள்ளே முரட்டுத்தனம் இருக்காது, நான் யாரையும் கசப்பு எண்ணத்தோடு வைக்க மாட்டேன்ப்பா, என் உள்ளத்தின் ஆழத்தில் கூட நான் வைக்க மாட்டேன். என் உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் மன்னிப்பேன்யா, நான் மன்னிச்சுட்டு உங்கள் சமூகத்தில் வந்து நிற்பேன்யா. சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியுமா பிள்ளைகளா உங்களால்? நான் மன்னிச்சுட்டு உங்கள் சமூகத்தில் வந்து நிற்பேன், என் சொந்த பந்தங்களை நான் மன்னிச்சிருவேன், எனக்கு அறியாமல் செஞ்ச காரியத்தை நான் மன்னிச்சிருவேன். அவங்க செஞ்சதே தெரியல, நான் இதுவரையும் கோபத்தில் வச்சுருந்தேன், ஆனால் இனி மன்னிச்சிருவேன். வேதம் சொல்லுது, உன் இருதயம் முரட்டாக இருக்கக்கூடாது. அவன் இருதயத்தை பற்றி கர்த்தர் ஏன்ட்ட கேட்கல, அடுத்தவன் இருதயத்தை பற்றி கேட்கல. அவன் இருதயம் இப்படி இருந்தா நான் ஒன்றும் ஆசீர்வதிப்பேன்னு கேட்கல, என் இருதயத்தை அவர் கேட்காரு. நான் இந்த காரியத்தில் இருக்கக்கூடாது, நான் தேவ சமூகத்தில் சந்தோஷமான காரியத்தோடு அவர் தொழுது கொள்ள ஆராதிக்க, அந்த புது வருஷத்துக்குள்ளே 2025 பிரவேசிக்க என் இருதயம் சுத்தமாக இருக்கணும்ப்பா. எந்த முரட்டுத்தனமும் என் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, எந்த வல்கரும் என் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இருதயத்தை சுத்தமாக வச்சு அந்த இருதயமான வீட்டுக்குள்ளே எல்லா அரங்குக்குள்ளேயும் நீங்கள் வாசம் பண்ணத்தக்க ஒரு நல்ல இருதயம் உள்ளவனா நான் காட்சியளிக்கணும்ப்பா. ஒரு நல்ல இருதயம் உள்ள பிள்ளையா நான் காட்சியளிக்கணும். கேட்க முடியுமா அவங்களால? தேவஜனமே, கிறிஸ்தவர்கள்னு சொல்லி பைபிளை எடுத்துட்டு கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க உற்சாகப்படுறமே, இன்னைக்கு புது துணிலாம் எடுத்தாச்சு, ஆலயத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கும். நாளைய ராத்திரி நான் புது வருஷத்துக்குள்ளே கால் வைக்க போகிறேன், ஒரு புது கிருபை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறாரு, புதிய பாதையில் நான் நடத்த போகிறாரு. அடுத்த வருஷம் நாங்கள் ஜாம்னு இருக்கும். உண்மை, அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக வச்சுருப்பார் கர்த்தர். அநேக ஆசீர்வாதங்கள், அநேக சந்தோஷமான காரியங்கள், அநேக சம்பத்தியங்கள், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தைகள், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள், வசதி வாய்ப்புகள் இல்லாத பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகள், தேவைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடுத்த வருஷம் லகுவாக ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவருடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான், உன் இருதயத்துக்குள்ளே உள்ள எல்லா காரியத்தையும் சுத்தம் செய்ய முடியுமா? உன் இருதயத்துக்குள்ளே உள்ள எல்லா காரியத்தையும், எல்லா அசுத்தத்தையும், எல்லா முரட்டுத்தனத்தையும் விட்டுட்டு ஏசாயா 46:12 சொன்னது போல் லகுவா நீ இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் விசாரிப்பார். 2025 அவிருதமாக நடத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இனி எங்கள் இருதயம் முரட்டாக இருக்காதுப்பா, அது முரடாக இருக்காது, அது லகுவாக இருக்குப்பா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை நீங்கள் கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறாப்பா. ஐயோ, இது நாள் வரையும் நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க போகிறேன். அது என் உற்றாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தர் சமூகத்திலிருந்து எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம் இதுவாக இருந்திருக்கே. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எத்தனை வாட்டி பிரியப்பட்டிருக்காரு அவர், என்னை பாதுகாத்துறதுக்கு எவ்வளோ நாள் பிரியப்பட்டிருக்காரு. எல்லா காரியத்திலிருந்து நான் விலகிட்டனே, இனி நான் வழி விலகாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள, இந்த 2025 பிரவேசிக்க என் சுக வாழ்வு சீக்கிரம் துளுத்துட்டுங்கிற வார்த்தையை கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தி தரணுமே. என் வேலை காரியங்கள், என் ஆசீர்வாதங்கள், என் கடன் பாரங்கள் சகலத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திட்டார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மன ரம்மியமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறது நீங்கள். பிள்ளைகளுக்குள்ளே சாட்சி எழுப்பி கொடுங்க. புது வருஷத்தில்
அநேக பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சியாக நிற்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை சேனலுக்காக ஜெபிக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமை ஊழியத்துக்காக உன் கரங்கள் அர்ப்பணிக்க இந்த வருஷ கடைசியில் அவிரதமாக நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.